இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உங்களுடன் தங்கியிருக்க விரும்புகின்றார். அது எத்தனை பெரிய பாக்கியம் அல்லவா! இன்றைய நாளில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க விரும்புகின்றார். எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லது! இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ பல புதுமைகளில் செய்திருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே செய்யலையே. ஒரே கஷ்டமாக இருக்கும்ல நம்மளுக்கு. என்னடா இது, தினந்தோறும் செபிக்கிறோம், தினந்தோறும் வேண்டோம், தினந்தோறும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யலேன்னு சொல்லி வேதனைப்படலாம். நீங்கள் பொறுமையாக இருங்க. உங்களுக்கான நேரம் வருகின்ற பொழுது நிச்சயமாக நீங்களும் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, அவ்வளோ ஒரு கூஸ்பம்ஸாக இருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளை, கலங்காதீங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முழுமையடைய வேண்டும் என்றால், நமக்கு எல்லாமே வேணும்னு நினைக்கிறோம்ல, இதெல்லாம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? முதலாவது, நம்ம ஏசப்பாக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு கிடச்சிருங்க. முதலாவது ஒழுக்கம், வாழ்க்கையில் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது இருக்கான்னு பார்க்கணும். இன்றைக்கி எங்கெங்கே ஒழுக்கம் இருக்குது? எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏனோ தானம் பண்ணுறது தான். எதுலையுமே தெளிவில்லை, எதுவும் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். இதெல்லாம் ஒழுங்காக பண்ணணும், ப்ராப்பரான பண்ணுறது இல்லையே, ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம மற்றவங்களை திருத்துறதுக்கு முன்னாடி நம்மளை திருத்திக்கிட்டு, ஓகே இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு அடுத்தவங்க நம்மளுக்கு நம்ம சொல்லலாம், இதெல்லாம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்மளே இந்த மாதிரி இருந்தால் அது ஒரு கேள்விக்குறி. இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு மனசோடு தேவனுடைய வார்த்தையை வாசித்து நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தை. அப்பொழுது ஆண்டவர் உங்கள் இருதயத்திலும் இல்லத்திலும் வாசம் பண்ணுவார். உங்கள் வீடு அழகான இனிமையான இல்லறமாக இருக்கும். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது, அது சமாதானத்தின் தேவன் என்பது. பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம சமாதானமாக இருக்குமா? நம்ம இல்லங்களில் மகிழ்ச்சி இருக்கா? இல்லைல்ல. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இல்லங்களுக்கு வரப்போக்கின்றார். இந்த நாள் உங்களுக்கு நல்லபடியாக போயிருக்கும்ல. நாளைக்கு ஒரு முக்கியமான நாளில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒளி பிரகாசிக்க போகின்றது. ஆண்டோடைய ஒளி மட்டும் இல்லைங்க, எல்லாருடைய ஒளியும் நாளைக்கு டம்மால் டிமில் அடித்து சதுரப்போதில்ல. ஸோ எல்லாருக்கும் நம்ம செபிச்சுக்கலாம். நாளைக்கு தீபாவளியில், ஸோ சேஃபஸ்ட்டு தீபாவளியை நீங்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும். பட்டாசு எல்லாருமே வெடிக்கலாம். ஜாதி மதம் இன்னும் கடந்து மனிதர்களின் ஒரு அன்பு பாசத்தை நம்ம வெளிப்படுத்துவோம்ல. இவன் அவன்டா, இவன்டா அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே சகோதர சகோதரிகளாக ஒன்றிணைந்து சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய இந்த தீபாவளி திருநாளில் ஜாலியாக சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கலாம். முக்கியமாக இந்து சகோதர சகோதரிகளுக்கு தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். சேஃபாக நீங்களும் செலிப்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் புது புது விஷயங்களை கற்றுக்கணும், அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்னா கற்றுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு தடைகள் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். இனிமையான இல்லறமாக இருக்க போகின்றது உங்கள் வாழ்க்கையில். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது, அது சமாதானத்தின் தேவன் என்பது. இதை மறந்துடாதீங்க. இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வாக்குறுதி வசனத்திற்காக கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை ஒரு நேர்மையான மனிதனாக மாற்றும்படி தாழ்மையுடன் கேட்கின்றனப்பா. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உங்களை மகிழ்விக்கும் கிருபையை எங்களுக்கு தந்திருள்வீராக. ஆண்டவரே, நீர் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கின்றீர். எங்கள் இல்லறங்களை நீ மகிழ்ச்சினால் நிரப்ப வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுவீராக. எங்கள் வீட்டில் தங்கியிருந்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. உமது சமாதானத்தினால் எங்கள் வீட்டையும் நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. போகும்போதும் வரும்போதும் ஒவ்வொரு செயலிலும் நீரே எங்கள் கூட இருந்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரும் வரணும்ப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி
மாற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுடன் சொல்லியிருக்கீங்கப்பா. நிச்சயமாய் நல்ல ஆரோக்கியமான உடலத்தை கொடுங்கப்பா. எங்கள் இல்லறங்களை சந்தோஷத்தில் மகிழ்விக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.